ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம அனிமேட்டட் ஹோலி greeting கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலரில் ஃபில் பண்ணலாம். நான் Black கலரில் ஃபில் பண்ணுறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்காக வச்சுட்டு ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணால் Black கலரில் வந்து ஃபில் ஆகும். நீங்கள் வேறு எந்த கலரில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்ப்ளாட்டர் ப்ரஷஸ். இந்த ப்ரஷ் வந்து நெட்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கலர் பிரைட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அங்கங்கே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வேறு கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த லேயர் கீழே இருக்கிற லேயர் ஹைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கலர் மாற்றுறேன். எகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு கலர் செலக்ட் பண்ணலாம். எகைன் கலரை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு கலரில் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த கலர் மாற்றிக்கோங்க. நான் ஒரு 3 கலர்ஸ் ஒரே லேயரில் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஸோ இது எல்லாமே உங்கள் ஐடியாஸ் தான். எப்படி வேணாலும் நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே உங்களுக்கு வேறு டிசைன்ஸில் ப்ரஷஸ் கிடைக்கும். அதே ப்ரஷ் டிசைனும் மாற்றி மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டைப் பண்ணலாம். ஹாப்பி ஹோலின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். இதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதிலே நீங்கள் லேயர் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போய் பெவல் எம்போஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். நீங்கள் ஷேடோ கலர் கூட வேறு கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் கலரும் நீங்கள் வேறு கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரோக் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இதே மாதிரி ப்ரஷ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து வேறு கலர்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கார்டு வந்து ரெடியாக இருக்கும். இதில் விண்டோவில் போய் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்டும் இந்த ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இருக்கட்டும்.
மற்றதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த டெக்ஸ்ட் லேயர் மட்டும் இருக்கட்டும். இப்போ ஒரு டூப்ளிகேட் லேயர் கொடுக்கலாம். இதில் நம்ம செகண்ட் லேயரை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்தது எகெயின் டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இதில் மேலே இருக்கிற லேயர் ஆட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற லேயர் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒன்ஸுங்கிறத ஃபார்எவர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வேணுன்னா நீங்கள் டூரேஷன் டைம் வந்து கம்மியாக கொடுத்துக்கலாம். ஸ்லோவாக வேணுன்னா டைம் டூரேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துக்கலாம். இப்போ 2 கொடுத்து பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேட் ஆகிருக்கும். இதே இப்போது கம்மி டூரேஷன் கொடுத்தா இப்போ 0.5 கொடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பீடாக இது காமிக்கும். ஸோ ஏற்கனவே நிறைய அனிமேஷன் டியூட்டோரியலில் நான் சொல்லியிருக்கேன். சேவ் பண்ணுறது தான் நீங்கள் ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ரெண்டர் வீடியோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் நம்ம அனிமேட்டட் ஹோலி க்ரீட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.